ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் சாப்டர் பார்க்கலாம். இந்த சாப்டர் நேம் என்னென்னா வந்து டினேரியஸ். ஃபஸ்ட் எடுத்தாக்கில் டினேரியஸை தான் காமிக்கிறாங்க. இவ யாருன்னா வந்து ஏரிஸ்டாருக்கு என்னோட பொண்ணு. இவளும் இவன் அண்ணனான விசேரியஸ் மட்டும்தான் வந்து அந்த போர்லேருந்து தப்பிச்சு வந்திருப்பாங்க. இப்போ இவங்க எங்கே இருக்காங்க அப்படின்னா வந்து எஸ்ஓஸ் அப்படின்ற கான்டினென்ட்டில் வந்து பெண்டோஸ் அப்படின்ற ஃப்ரீ சிட்டியில் இருக்காங்க. ஃப்ரீ சிட்டினா அப்படின்னா வந்து என்னென்னா வந்து இங்கே மன்னர்கள் ஆட்சிலாம் இருக்காது, இந்த வணிகம் செய்கிறவங்க மட்டும்தான் அங்கே இருப்பாங்க. இப்போ இவங்க எங்கே இருக்காங்க அப்படின்னா வந்து மெஜிஸ்டர் இல்லிரியோ அப்படின்ற ஒருத்தவங்க வீட்டில் தான் இருக்காங்க. இப்போ வந்து விசேரியஸ் வந்து ஒரு கவுனை எடுத்துகிட்டு வந்து டினேரியஸ்ட்டை வந்து கொடுக்குறான். அந்த கவுனை வந்து தொட்டு பார்த்துட்டு இது நிஜமாக என்னதா அப்படின்னு சொல்லி கேட்குறா. ஏன்னா வந்து அந்த கவுன் வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்குது. இதுக்கு முன்னாடி டினேரியஸ் வந்து இவ்வளோ ஒரு சாஃப்டான ஒரு கவுனை வந்து பார்த்ததே இல்லை. அதனால தான் அப்படி கேட்குறான். ஆமாம், இது ஒன்று தான், இது வந்து மெஜிஸ்டர் இல்லிரியோ தான் கொடுத்தாரு. அது மட்டும் இல்லாமல் இன்னும் அவர் வந்து தங்க நகைகள்லாம் உனக்கு கொடுப்பாரு. நீ இன்னைக்கு வந்து பிரின்சஸ் மாதிரி இருக்கணும் டேனி அப்படின்னு வந்து விசேரியஸ் சொல்கிறான். அதுக்கு டேனி வந்து நான் இதுக்கு முன்னாடி பிரின்சஸே பார்த்ததே கிடையாது, எனக்கு அவங்க எப்படி இருப்பாங்கன்னே தெரியாது. அது மட்டும் இல்லாமல் இந்த மெஜிஸ்டர் இல்லிரியோ இதெல்லாம் வந்து எதுக்கு நமக்கு பண்ணுறாரு அப்படின்னு வந்து சொல்லி கேட்குறா. அதுக்கு விசேரியஸ் வந்து மெஜிஸ்டர் இல்லிரியோ வந்து ஒன்று லூஸு கிடையாது. இப்போ நான் வந்து ஃப்யூச்சரில் வந்து திரும்ப வந்து மன்னன் ஆகிட்டேன் அப்படின்னா வந்து அவருக்கு வந்து நிறைய ஹெல்ப் கிடைக்கும். அதனால தான் இந்த ஹெல்ப்பெல்லாம் இப்போ வந்து அவர் நமக்கு பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு வந்து விசேரியஸ் சொல்கிறான். இப்போ எதுக்கு டினேரியஸ்க்கு இந்த கவுன் நகைகள்லாம் கொடுக்குறாங்க அப்படின்னா வந்து இவளை வந்து துரோகோ அப்படின்னு ஒருத்தவனுக்கு வந்து கல்யாணம் பண்ணி வைக்க போகிறாங்க. இவன் யாருன்னா வந்து இவன் வந்து டொத்ராக்கி அப்படின்னு ஒரு குரூப் இருக்குது. அந்த குரூப்போட தலைவன் தான். இந்த டொத்ராக்கி குரூப்லாம் வந்து காட்டு மிராண்டிகள் குரூப் மாதிரி. அவனுக்கு தான் வந்து இப்போ டினேரியஸ் வந்து கல்யாணம் பண்ணி கொடுக்க போகிறாங்க. இந்த கல்யாணம் நடந்தால் வந்து விசேரியஸ்க்கு வந்து அந்த டொத்ராக்கி குரூப் வந்து திரும்ப ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க மன்னர் ஆகிறதுக்காக. அதனால தான் வந்து இப்போ விசேரியஸ் அவங்க தங்கச்சியான டினேரியஸை வந்து அந்த கால்துரோவுக்கு வந்து கல்யாணம் பண்ணி வைக்க போகிறான். இப்போ விசேரியஸ் வந்து அந்த கவுனை வந்து அங்கே தொங்க போட்டுட்டு என்னோட வரலாறு வந்து எல்லாம் ஸ்டார்ட் பண்ணால் அந்த நாள் இன்னைக்கு தான் வந்து ஸ்டார்ட் ஆகுது டேனி அப்படின்னு வந்து சொல்லிட்டு போகிறான். அதுக்கப்புறம் வந்து டினேரியஸ் வந்து ரொம்ப சோகமாக அவங்க வீட்டு ஜன்னல்லேருந்து அப்படியே வெளியில் பார்த்துட்டு இருக்கா. அங்கே வந்து குழந்தைங்களாம் விளாண்டுட்டு இருக்காங்க. அதை பார்த்துட்டு நானும் இவங்கள மாதிரி இருந்திருக்கலாம், எந்த ஒரு பாஸ்ட்டும் எந்த ஒரு ஃப்யூச்சரும் இல்லாமல் இருந்துருக்கலாம், அப்படி இருந்திருந்தா நானும் வந்து கால்துரோவை வந்து கல்யாணம் பண்ணிக்க தேவையில்லை அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருக்கா. அது மட்டும் இல்லாமல் இங்கேருந்து ஏதோ ஒரு மலையை தாண்டி கடலை தாண்டி அங்கே படை வீரர்கள்லாம் வந்து அவங்க மன்னனை பாதுகாக்கிறதுக்காக வாழ்ந்துட்டு இருப்பாங்க. அந்த இடத்துல வந்து டொத்ராக்கி வந்து ஆண்டல்களின் இடம், லேண்ட் ஆஃப் த ஆண்டல்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த பெண்டோஸில் இருக்கவங்களாம் அதை வந்து வெஸ்டரோஸ்ன்னு சொல்லுவாங்க. என் அண்ணன் வந்து அதை வந்து நம்மளோட நாடுன்னு சொல்லுவான். ஆனால் இது எல்லாமே எனக்கு வார்த்தைகள் மட்டும்தான், இதை எதுவுமே நான் வந்து பார்த்ததே கிடையாது அப்படின்னு வந்து அந்த ஜன்னலை பார்த்தே நினச்சிட்டு இருக்கா. ஏன்னா வந்து அந்த போர் நடக்கும் போது டினேரியஸ் வந்து பிறக்கவே இல்லை. அந்த போர் நடக்கும் போது டினேரியஸ் அம்மா வந்து விசேரியஸை வந்து கூட்டிட்டு டிராகன் ஸ்டோன் அப்படின்ற ஒரு இடத்துக்கு வந்திருப்பாங்க. அங்கே தான் வந்து டினேரியஸ் வந்து பிறந்திருப்பா. ஆனால் வந்து அவங்க அம்மா வந்து இறந்து போயிருப்பாங்க. இதனால் எப்போவுமே வந்து விசேரியஸ்க்கு வந்து டினேரியஸை வந்து பிடிக்காது. இங்கே தான் வந்து இவங்க கொஞ்ச நாள் இருந்திருப்பாங்க. ஆனால் வந்து திரும்ப இவங்களை கொல்லத்துக்கு வந்து ராபர்ட் வந்து ஆள் அனுப்பியிருப்பான். அப்போ போது வில்லியம் டேரி அப்படின்ற ஒருத்தர் வந்து 2 பேரையும் காப்பாற்றி பிராவோஸ் அப்படின்ற ஃப்ரீ சிட்டிக்கு வந்து கூட்டிகிட்டு வந்திருப்பாங்க. இவர் யாருன்னா வந்து இவரும் வந்து இந்த டார்கெரியன் ஆட்சி செய்யும் போது ஒரு பதவியில் இருந்தவர் தான். இவர் வந்து இந்த டார்கெரியன் வம்சத்துக்கு வந்து ரொம்ப விசுவாசமாக இருந்தார். அதனால தான் வந்து காப்பாற்றிருப்பாரு. இவருக்கு வந்து பிராவோஸ் அப்படின்ற சிட்டியில் வந்து ஒரு பெரிய வீடு இருந்துச்சு. அங்கே தான் வந்து இவங்க 2 பேரையும் கூட்டிகிட்டு வந்து வளர்த்துருப்பாரு. அங்கே வந்து டினேரியஸ்க்கு வந்து ஒரு பெரிய ரூம் கொடுத்துருப்பாரு. பட் இவர் வந்து கொஞ்ச நாள் கழித்து செத்து போயிருப்பாரு. அதனால வந்து அங்கே இருந்த சர்வன்ட்ஸ்லாம் வந்து விசேரியஸையும் டினேரியஸையும் வந்து அங்கேருந்து துரத்தி விட்டுருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து அங்கே இருக்க நிறையா ஃப்ரீ சிட்டிஸ் வந்து இவங்க போயிருப்பாங்க. பட் ஃபர்ஸ்ட் வந்து இவங்களை வந்து டார்கெரியன் சொல்லிட்டு வரவேற்பாங்க. ஆனால் அதுக்கப்புறம் வந்து கண்டினியூஸாக வந்து ராபர்ட் வந்து ஆட்சி செய்கிறத பார்த்துட்டு இவங்ககிட்ட இருக்கிறதெல்லாம் வந்து பிடுங்கிட்டு துரத்தி விட்டுருவாங்க. அந்த போர் வந்து ஏன் நடந்துச்சு அப்படின்னா வந்து டினேரியஸ்க்கு வந்து இன்னொரு அண்ணா இருந்தான். அவன் பேர் வந்து ரேகா டார்கெரியன். அவன் வந்து ஒரு பொண்ணை வந்து லவ் பண்ணியிருப்பான். அந்த பொண்ணு பேர் வந்து லியானா ஸ்டார்க். இவன் வந்து வேறு யாரும் இல்லை, நெட் ஸ்டார்க்கோட தங்கச்சி தான். இவளை தான் வந்து லவ் பண்ணியிருப்பான். ஆனால் வந்து லியானா ஸ்டார்க்குக்கோ ராபர்ட் பராத்தியனுக்கு வந்து என்கேஜ்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. இதெல்லாம் தெரிஞ்சும் ரேகார் வந்து லியானா ஸ்டார்க்கை வந்து கடத்திட்டு போயிட்டு கல்யாணம் பண்ணி ரேப் பண்ணியிருப்பான். இதனால தான் வந்து ராபர்ட் வந்து டார்கெரியன் மேலே போர் தொடுத்து ஜெயிச்சிருப்பான். ஆனால் வந்து லியானா ஸ்டார்க் வந்து ஒரு ஃபீவர்னால வந்து இறந்து போயிருப்பான். இதெல்லாம் வந்து நினச்சி பார்த்துட்டு அந்த ஜன்னலை பார்த்து டினேரியஸ் வந்து நின்றுட்டுருக்கா. அப்போது சில பேர் வந்து கதவை தட்டுறாங்க. இவங்களாம் யாருன்னா வந்து அங்கே வேலை செய்கிற பெண்கள் டினேரியஸ் வந்து குளிக்க வைக்கிறதுக்காக வந்திருக்காங்க. இவங்க வந்துட்டு தண்ணியெல்லாம் ஃபில் பண்ணிவிட்டு டினேரியஸ் வந்து குளிக்க கூப்பிட்றாங்க. டினேரியஸ் வந்து உடனே வந்து அந்த டேப்புக்குள்ள வந்து இறங்கிடுறா. ஆனால் அந்த டேப்பில் உள்ள தண்ணிலாம் வந்து ரொம்ப ஹீட்டாக இருக்குது. ஆக்சுவலி டினேரியஸ்க்கு வந்து ஹீட் பிடிக்கும். அது மட்டும் இல்லாமல் அவங்க அண்ணன் வந்து அடிக்கடி சொல்லியிருப்பான் டார்கெரியன்ஸ்க்கு எப்போவுமே வந்து எதுவுமே ரொம்ப ஹீட்டாக இருக்காது அப்படின்னு வந்து சொல்லியிருப்பான். ஸோ அவளும் வந்து குளிக்க ஸ்டார்ட் பண்ணுறா. அப்போது அங்கே இருக்க பெண்கள்லாம் வந்து அவள் குளிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. அப்போது அந்த பெண்கள்லாம் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி துரோகம் வந்து ரொம்ப அழகாக இருப்பான், ரொம்ப உயரமாக இருப்பான், இது வரைக்கும் போர்லலாம் தோத்ததே கிடையாது அப்படின்னு சொல்லி துரோகவை பற்றி பெருமையாக பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் இது எதுக்குமே வந்து டினேரியஸ் வந்து எந்த பதிலும் சொல்லாமல் இருக்கா. ஏன்னா அவள் என்ன நினச்சிட்டு இருந்தானா வந்து விசேரியஸை தான் வந்து கல்யாணம் பண்ணிக்க போகிறதா நினச்சிட்டு இருந்தா சின்ன வயசுலேருந்து. ஏன்னா வந்து பல 100 வருஷமாக டார்கெரியன்ஸ் வந்து அவங்க அண்ணன் தங்கச்சிகளை தான் வந்து கல்யாணம் பண்ணிட்டு வந்தாங்க.
அது மட்டும் இல்லாமல் விசீரியஸும் அடிக்கடி சொல்லியிருப்பான் நம்மளோட பிளட் வந்து கோல்டன் பிளட், இது வந்து யாரு கூடவும் கலக்கக்கூடாது அப்படின்னு வந்து சொல்லியிருப்பான். அதனால டினேரியஸ் வந்து அவங்க அண்ணனை தான் வந்து கல்யாணம் பண்ணிக்க போகிறதா நினச்சிட்டு இருந்திருப்பான். ஆனால் வந்து இப்போ படைகளுக்கு ஆசைப்பட்டு வந்து டினேரியஸை வந்து டொத்ராக்கி கிட்ட விசீரியஸ் வந்து விற்றுருவான். இப்போ வந்து டினேரியஸ் வந்து குளிச்சு முடிச்சுட்டு அவளுக்கு வந்து மேக்கப்லாம் போட்டு விட்றாங்க. அங்கே இருக்கவங்கலாம் வந்து அந்த மேக்கப்லாம் போட்டு விட்டதுக்கப்புறம் அங்கே இருக்க பெண்கள்லாம் வந்து சொல்கிறாங்க, நீங்கள் இப்போ பார்க்குறதுக்கு பிரின்சஸ் மாதிரியே இருக்கீங்க அப்படின்னு வந்து டினேரியஸை பற்றி சொல்கிறாங்க. உடனே டினேரியஸ் வந்து அங்கே இருக்க கண்ணாடியில் வந்து ஃபேஸை பார்க்குறா. பார்த்துட்டு இதுக்கு முன்னாடி தான் அவள் வந்து பிரின்சஸை பார்த்ததே கிடையாதுல்ல. ஸோ அவள் அந்த ஃபேஸை பார்த்துட்டு அவளே நினச்சிட்டு இருக்கா, இப்படி தான் பிரின்சஸ் இருப்பாங்க போலன்னு சொல்லிட்டு அவளே நினச்சிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் கிளம்பிட்டு வெளியில் போகிறா. அங்கே வந்து விசீரியஸும் மெஜிஸ்ட்ரல் இல்லிரியோவும் இருக்காங்க. டேனிக்கு வந்து 13 வயசு தான் ஆகும். ஸோ விசீரியஸ் வந்து கேட்குறான், இவ சின்ன பொண்ணாக இருக்கா, அது மட்டும் இல்லாமல் ஒல்லியாக இருக்கா, இவளை வந்து கண்டிப்பாக துரோகோக்கு பிடிக்குமா அப்படின்னு சொல்லிட்டு வந்து விசீரியஸ் வந்து கேட்குறான். அதுக்கு மெஜிஸ்ட்ரல் இல்லிரியோ வந்து இவ வந்து வயசுக்கு வந்துட்டா, அதுவே வந்து அந்த துரோகோக்கு போதும் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்கான். அதுக்கு வந்து விசீரியஸ் வந்து இந்த காட்டுமிராணிகளுக்கு ஏன் இவ்வளோ வித்தியாசமான டேஸ்ட் இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறான். உடனே வந்து மெஜிஸ்ட்ரல் இல்லிரியோ வந்து இதை வந்து அவங்க முன்னாடி சொல்லிடாதீங்க அப்படின்னு வந்து சொல்கிறாரு. உடனே விசீரியஸ் வந்து நான் வந்து அவ்வளோ முட்டாளு நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறான். அதுக்கு மெஜிஸ்ட்ரல் இல்லிரியோ வந்து இல்லை, நான் வந்து உங்களை மன்னனாக தான் நினச்சிட்டு இருக்கேன் அப்படின்னு வந்து சொல்லி சமாளிக்கிறாரு. அப்போ வந்து விசீரியஸ் சொல்கிறான், இது மாதிரி நமக்கு வந்து ஃபுல் டொத்ராக்கி ஆர்மிலாம் தேவையில்லை, இதுலேருந்து ஒரு 10,000 வீரர்கள் மட்டும் போதும். ஏன்னா வந்து ஏற்கனவே வந்து ஹவுஸ் கிரேஜாய், ஹவுஸ் டேரி, ஹவுஸ் டைரல்லாம் வந்து அவங்களுக்குலாம் வந்து ராபர்ட்டோட ஆட்சி பிடிக்கல. அது மட்டும் இல்லாமல் டோனிஷ்மென்லாம் வந்து எலியா மாட்டலை கொன்னதுக்காக ராபர்ட்டை வந்து பழிவாங்க காத்துட்ருக்காங்க அப்படின்னு வந்து சொல்கிறான். இந்த எலியா மாட்டல்னா யாருன்னா வந்து இவங்க வந்து ரேகாரோட ஃபர்ஸ்ட் ஒய்ஃபு. இவங்களுக்கு வந்து 2 குழந்தை வந்துருக்கும். அந்த போகிறப்ப இவங்களையும் அந்த 2 குழந்தையும் வந்து கொண்டு இருப்பாங்க. இவங்க வந்து ஹவுஸ் மாட்டல் அப்படின்ற ஒரு பெரிய ஹவுஸை சேர்ந்தவங்க. இப்போ அந்த ஹவுஸ் மாட்டல் வந்து திரும்ப வந்து ராபர்ட்டை பழி வாங்குறதுக்காக காத்துட்ருக்காங்க. அப்போ வந்து விசீரியஸ் சொல்கிறான், நான் வந்து என் அண்ணனையும் என் அப்பாவையும் கொன்ன இந்த லானிஸ்டர்ஸையும் ராபர்ட்டையும் வந்து கொல்லாமல் விட மாட்டேன் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்கான். அதுக்கு வந்து மெஜிஸ்ட்ரல் இல்லிரியோ வந்து கண்டிப்பாக நீங்கள் பண்ணுவீங்க அப்படின்னு வந்து சொல்கிறாரு. அதுக்கப்புறம் மெஜிஸ்ட்ரல் இல்லிரியோ சொல்கிறாரு, இன்றைக்கி வந்து நிறையா சீஃப் கெஸ்ட் வராங்க, அவங்களுக்குலாம் வந்து நிறைய எனிமீஸ் இருக்காங்க, அவங்களெல்லாம் வந்து பாதுகாக்க போகிறது வந்து டொத்ராக்கிஸ் தான் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்கான். உடனே விசீரியஸ் வந்து என்னையும் கொல்றதுக்கு வந்து இந்த ராபர்ட் வந்து யாரையாச்சும் அனுப்பி வச்சிருப்பான், நான் தான் லாஸ்ட் டிராகன், நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் அவன் நிம்மதியாக இருக்க மாட்டான் அப்படின்னு வந்து விசீரியஸ் வந்து சொல்லிட்டு இருக்கான். இப்போ ஒரு டொத்ராக்கி மேன் வந்து இவங்க 3 பேரையும் வந்து டொத்ராக்கி பேலஸ் கூப்பிட்டு போகிறான். அங்கே தான் வந்து என்கேஜ்மெண்ட் நடக்கும் போது அங்கே போனதுக்கப்புறம் தான் டேடி ஒன்று நோட் பண்ணுறான், அங்கே யாருமே பொண்ணுங்க இல்லை, இவன் மட்டும்தான் ஒரே ஒரு பொண்ணுங்க இருக்கா. அப்போது மெஜிஸ்ட்ரல் இல்லிரியோ வந்து ஒரு 3 பேரை காமிச்சு இவங்க தான் வந்து துரோகோட ரைடர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அதில் கடைசி பேர் மட்டும் சர் ஜோரா மோமண்ட் அப்படின்னு முடியுது. இவரும் வெஸ்டரோஸ் சேர்ந்தவர் தான். ஆனால் வெஸ்டரோஸில் வந்து இந்த இல்லீகல் ஹண்டிங் பண்ணுறவங்களெல்லாம் வந்து நைட் வாட்சில் வந்து பிடிச்சி போட்டுருவாங்க. ஆனால் இவர் என்ன பண்ணிட்டான்னா அவங்களெல்லாம் வந்து இந்த எஸ்ஸோஸ் காண்டினென்ட்டில் வந்து ஸ்லேவ்ஸாக வந்து விற்றுருப்பார். இதனால் வந்து ராபர்ட் வந்து இவரை வந்து கொல்ல சொல்லி ஆணையிட்டிருப்பாரு. ஸோ இவர் வந்து அந்த வெஸ்டரோஸ்லேருந்து தப்பிச்சு வந்து இப்போ வந்து எஸ்ஸோஸில் தான் பல வருஷமாக வந்து வாழ்ந்துட்டு இருக்காரு. இதை கேட்டதும் வந்து விசீரியஸ் வந்து நான் அவர்கிட்ட பேசணும் அப்படின்னு வந்து சொல்கிறான். டினேரியஸ் வந்து அப்படியே அவரே வந்து பார்த்துட்டு இருக்கா. இப்போ வந்து மெஜிஸ்ட்ரல் இல்லிரியோ வந்து அந்த இருக்காரு கால் துரோகம், நான் போய் பார்த்துட்டு வரேன், நீங்கள் 2 பேரும் இங்கேயே நில்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் மட்டும் போகிறாரு. உடனே வந்து டினேரியஸ் வந்து எங்காச்சும் ஓடி போய் ஒளிஞ்சுக்கணும்னு நினைக்கிறா. ஆனால் வந்து அதை பார்த்தா அவங்க அண்ணன் வந்து கொன்னுருவான்னு சொல்லிட்டு அமைதியாக அங்கேயே வந்து நின்றுட்டு இருக்கா. அப்படியே வந்து டினேரியஸ் வந்து துரோகோ வந்து பார்க்குறான். அவன் நல்லா தான் இருக்கான், இவன் நினச்ச அளவுக்குலாம் மோசமாலாம் இல்லை, அவனுக்கு ஒரு 30 வயசுக்குள்ளே தான் இருக்குது. உடனே விசீரியஸ் வந்து டேனியோட கையை பிடிச்சிட்டு துரோகோவை பாரு, அவனோட முடியை பாரு எவ்வளோ லென்த்தாக இருக்குன்னு சொல்லிட்டு, இந்த டொத்ராக்கிலாம் வந்து அவங்களோட முடியை வந்து யாருக்கிட்டாச்சும் தோத்தா மட்டும்தான் கட் பண்ணுவாங்க, துரோகம் வந்து யாருக்கிட்டையுமே தோத்ததே கிடையாது, நீ வந்து அவனோட குயின் ஆக போகிற அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்கான். உடனே வந்து டினேரியஸ் வந்து எனக்கு அவனை பிடிக்கல, அவனை பார்த்தா பயமாக இருக்குது, நான் வீட்டுக்கு போகணும் அப்படின்னு வந்து சொல்கிறான். அதுக்கு விசீரியஸ் வந்து நம்மக்கிட்ட எங்கள் வீடு இருக்குது, நம்மளோட வீட்டை தான் வந்து அந்த ராபர்ட் வந்து எடுத்துக்கிட்டா, நம்ம வீட்டுக்கு போகலாம், இந்த டொத்ராக்கியோட ஆர்மியோட போகலாம், அதுக்கு வந்து நீ வந்து அவனை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்கான். ஆனால் வந்து டினேரியஸ் வந்து வீட்டுக்கு போகணுன்னு சொன்னது வந்து இப்போ இருக்க வீடு அந்த இல்லிரியோ அவங்களோட வீட்டுக்கு போகணும் அப்படின்னு மட்டும் தான் சொல்லியிருப்பா. அப்படியே டேனி கண்ணில் வந்து தண்ணி வந்து நிற்குது. உடனே விசீரியஸ் சொல்கிறான், கால் துரோகம் வரா, கண்ணத்தோட அவனுக்கு முன்னாடி அழுகாத அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்கான். இதோட இந்த சாப்டர் முடியுது. இந்த புக்லேயும் சீரீஸ்லேயும் இந்த சாப்டரில் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா வந்து டினேரியஸ்க்கு வந்து பர்பிள் கலர் ஐ இருக்கும். ஆனால் வந்து இந்த சீரீஸில் வந்து வைக்க ட்ரை பண்ணியிருக்காங்க போல். பட் வந்து அவங்களால எமோஷன்ஸ் வந்து கரெக்டாக காட்ட முடியலன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து அதை ரிமூவ் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து துரோகோ தான் வந்து டேனியை பார்க்க வர மாதிரி சீரீஸில் காமிச்சிருப்பாங்க. ஆனால் வந்து புக்கில் வந்து இவங்க 3 பேரும் தான் வந்து அந்த துரோகோவோட பேலஸ்க்கு வந்து போவாங்க. அவ்வளோதான் டிஃப்ரென்சஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.